உதகை அருகே பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பற்றி எரியும் காட்டுத்தீயை ஹெலிகாப்டர் உதவியுடன் கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி வனக்கோட்டம் பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி முதல் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதிலும் இருந்து 40க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 7 மாநில வனத்தடுப்பு வாகனங்கள் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவற்றுடன் மாநில பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் 5 குழுக்களும் தீயணைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டன. எனினும் கட்டுக்கடங்காமல் தீ பரவி வருகிறது. 2500 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி காட்டுத்தீயால் சேதமடைந்துள்ளன. இதனால் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உதகை அருகே பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பற்றி எரியும் காட்டுத்தீயை ஹெலிகாப்டர் உதவியுடன் கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி வனக்கோட்டம் பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி முதல் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதிலும் இருந்து 40க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 7 மாநில வனத்தடுப்பு வாகனங்கள் முக்கிய இடங்களில் நிறுத்தப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவற்றுடன் மாநில பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் 5 குழுக்களும் தீயணைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டன. எனினும் கட்டுக்கடங்காமல் தீ பரவி வருகிறது. 2500 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி காட்டுத்தீயால் சேதமடைந்துள்ளன. இதனால் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.